அஸ்லாம் வலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி vlog தான் வந்து பார்க்க போகிறோம். இது வேற ஸ்டைல்மா, இது சைனீஸ் பிரியாணி. சண்டே கமகமான ஹப்பியோட சிக்கன் பிரியாணியோட vlog ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் எனக்கு கொஞ்சம் ப்ரௌனி ஆர்டர்ஸ் இருந்துச்சு. அண்ட் நம்ம ஒரு 3 டேஸ்க்கு சூப்பரான ஆஃபர் ப்ரௌனியில் லான்ச் பண்ணியிருக்கோம். அதையும் வந்து இந்த டீட்டெயிலாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஹப்பிக்கு ரெஸ்டெல்லாம் இல்லைங்க. ஆனாலுமே ஹப்பி வந்துட்டு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க. எப்போவாது இந்த மாதிரிலாம் வருவாங்க. ஒரு தடவை பரோட்டாலாம் சுட்டு கொடுத்துருக்காங்க, சூப்பராகவே இருந்திருக்கு. அப்புறம் அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா சாயை வைப்பாங்க, அப்புறம் வடை போண்டா ஏதாவதெல்லாம் போட்டு தரேன்னு சொல்லிட்டு சிப்ஸ் எல்லாம் கூட போட்டு தருவாங்க, சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்து பிரியாணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி அவங்க வச்சாலுமே முக்கால்வாசி வேலை நான் தான் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். 65 நான் தான் வந்து போட்டு கொடுத்தேன். அப்புறம் எடுபிடி வேலையெல்லாம் இருக்கும்ல, இந்த மசாலாலாம் எடுத்து கொடுக்குறது, எவ்வளோ போடணும்னு சொல்கிறது, அதெல்லாம் பக்கத்துலேருந்து சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். மற்றபடி எல்லாமே அவங்க தான் பண்ணி கொடுத்தாங்க. சிக்கன் 65க்கு மட்டும் மசாலா டக்குன்னு பரட்டி எடுத்து வச்சுட்டேன். சிக்கன் 65க்கு ரெடிமேட் மசாலாவும் வச்சுருக்கேன். ஆனால் அது சுத்தமாக இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒரு 4-5 பேக்கெட் அப்படியே வேஸ்ட்டாகவே கிடக்குது. நான் போடுற இந்த மசாலா தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறனால இதே வந்து ரெடி பண்ணிடுவேன். கண்டிப்பாக பிரியாணி செய்கிறோம், சண்டே ஸ்பெஷல். ஆனால் இந்த பிரியாணி செஞ்சு முடிக்கிற வரைக்கும் எனக்கு சுத்தமாக ஹோப்பே இல்லைங்க. கண்டிப்பாக இன்றைக்கி பிரியாணி ஒரு வழி தான் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா எதுவுமே ஆர்டர் வைஸாக போடாமல் அவங்களுக்கு தோணுன மாதிரி போட்டுட்டு இருந்தாங்க. எது சொன்னாலும் அது இல்லாமல் அது அப்படி தான், இது இல்லாமல் இப்படி தான் சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு தோணுனதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக பிரியாணி மசாலா வந்துட்டு கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அப்புறம் தயிர் மறந்துட்டாங்க. இதையெல்லாம் அப்பப்போ அந்த தண்ணியெல்லாம் போட்டதுக்கப்புறம் தயிரெல்லாம் ஊற்றுனாங்க. அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி அவ்வளோ டேஸ்டியாக வந்துருந்துச்சு. ஒரு சர்ப்ரைசிங்காகவும் இருந்துச்சு. எப்படிடா இது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நம்ம பார்த்து செய்கிற பிரியாணியே வந்து பார்த்திங்கன்னா சில டைம் சொதப்பிடும். இவங்க ஏனதாரம் செய்கிற பிரியாணி எப்படி அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது வேற ஸ்டைல்மா, இது சைனீஸ் பிரியாணி. சைனீஸ் பிரியாணி நான் வந்துட்டு போன வாரம் மாலை மலர்ல படிச்சேன். பிரியாணி வேற லெவல்ல வரும் பாத்தீங்க. இவங்க கிச்சனுக்குள்ளே வந்துட்டு போனாலே எனக்கு ஒரு வேலைக்கு 7 வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அங்கே ஃபுல்லாக மிஸ்அப் பண்ணிடுவாங்க. நானாக தான் தொடச்சி ஒரு வேலையை பார்ப்பேன். இவங்க எல்லாத்தையும் அங்கே இங்கே குத்தி கந்திரங்கோலம் பண்ணுவாங்க. இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு செம்ம ஹாப்பியான விஷயம் இல்லை. நமக்காக வந்துட்டு நின்று குக் பண்ணி தராங்க அப்படின்னா எந்த ஒரு இதுவுமே என்னை வந்துட்டு ஆட் பண்ண விடலை. எல்லாமே அவங்க தான் பண்ணாங்க. தம் போடுற வரைக்கும் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் போனாங்க. 2 விசில் பக்காவாக இருக்கும். ஓகே, டன். போட்டுருமா? பிரியாணி ரெடியா? பிரியாணி பக்காவாக ரெடி. அப்புறம் அவங்க வந்து ரெடியாக போயிட்டாங்க. எப்படியும் 1 o'clock டியூட்டி, அதனால 12 o'clock தான் சமைச்சே முடித்தாங்க. அதனால அவசரமாக போய் ரெடி ஆகிறதுக்கு போயிட்டாங்க. நான் வந்து இங்கே சிக்கன் 65 வறுத்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே சிக்கன் பிரியாணியில் விசிலும் சூப்பராக வந்துருச்சு. 2 விசில் அவங்க சொன்ன மாதிரியே விட்டு எடுத்துட்டேன். எல்லாமே அவங்களோட இதுதான், மசாலா மட்டும்தான் நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் நான் எல்லாம் எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அவங்க வர்றதுக்குள்ளே தட்டில் போட்டு வச்சிட்டோன்னா கொஞ்சம் ஆறிடும் கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். லைட்டாக தண்ணியாக குழஞ்ச மாதிரி இருந்துச்சு. குழச்சிட்டாங்க போல் அப்படின்னு நினச்சேன். மனம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. அப்புறம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் தட்டிலெல்லாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தா வேவுமே கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி கூட கரெக்டாக ஊற்றிருக்காங்க. சிக்கன் சூப்பராக வெந்திருந்துச்சு. வேறு லெவல் பண்ணிட்டாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக்கும் வேறு பிரியாணி பண்ணித்தரேன்னு வேறு சொல்லியிருக்காங்க. இன்ஷால்லா அது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதையும் வீடியோவாக போடுவேன். ஸோ 65 சூப்பராக இருக்கும். எப்போவுமே அந்த மசாலா போட்டு பண்ணுற 65 ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். தயிர் சட்னி, முட்டை வச்சு இன்றைக்கி சண்டே லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அருமையாக முடிச்சாச்சு. சரி, நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் ஹப்பி இந்த மாதிரி வந்து குக் பண்ணுவாங்களா? இல்லை நீங்கள் அவங்கள என்கரேஜ் பண்ணுவீங்களா? இல்லை வேண்டாம் சாமி ஆளை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவீங்களா என்னென்னு சொல்லுங்கள். அவங்க டேடி குக் பண்ண ஃபுட்டை சாப்பிட்றதுக்கு அஸ்லாம் செம்ம ஹாப்பியாக ரெடி ஆகிட்டான். நான் சொன்னால சாப்பாடு நல்லா உதிரியாகவே வந்துருந்துச்சுன்னு. ரொம்பவே நல்லா வந்திருந்தது. அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு பேசிவிட்டு அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அவங்க டியூட்டி கிளம்பிட்டாங்க. எனக்கு வந்துட்டு ஒரு ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு, அது வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஆல்ரெடி காலையில் ஒரு பேட்ச் போட்டு வச்சுருந்தேன். 1/2 kg வந்து நட்ஸ் லோடட் கேட்டிருந்தாங்க, 1/2 kg plain ப்ரௌனிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அது போட்டுட்டு இது வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் ஆஃப்டர்நூன் மேலே ஒரு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த ஆர்டருக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரௌனி ஆர்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்காக மட்டும்தான். எனக்கு இந்த 3 days உங்களுக்கு கொடுத்துருக்கிற ப்ரௌனி ஆஃபரில் லாபம்னு பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் 30-40 ருபீஸ் மட்டும்தாங்க லாபம். நான் செய்கிற வேலை, அதோட பொருள் நான் ஆட் பண்ணுறேன் பார்த்திங்களா, எல்லாமே குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நம்ம வீடியோ பார்த்தாலே தெரியும். அதுவும் இல்லாமல் நான் எல்லா ஆர்டர்ஸ் எடுக்கும்போதும் அதோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணிட்டே தான் இருப்பேன். அதனால் அதில் எந்த குவாலிட்டி டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த 3 days ஆஃபர் ப்ரௌனி நாங்கள் சாப்பிட்டதே கிடையாது, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறனால நாங்கள் பார்த்தது கூட கிடையாது சிஸ்டர் அப்படிங்கலாம் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதை நினச்சி மட்டும்தான் இந்த ஆஃபர் நான் விட்டுருந்தேன். இதில் எனக்கு பெரிய ப்ராஃபிட் எதுவுமே கிடையாதுங்க. நீங்கள் வந்துட்டு கம்மி ப்ரைஸில் நல்ல குவாலிட்டி ப்ரௌனி சாப்பிடணும்னு நினச்சா மட்டும் என்கிட்ட ஆர்டர் பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக எனக்கு வந்து லாஸாக சொல்லப்போனால் என்னோடய வேலை வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. எனக்கு இங்கே நார்மலாகவே ஓரளவுக்கு ப்ரைஸில் நல்லாவே ப்ரௌனி வந்து சேல் ஆகிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே நான் இந்த ஆஃபர் கொடுத்தது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ரௌனிஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் சாப்பிட்டு பார்க்கணுங்கிற ஒரே ஒரு எண்ணத்தில் மட்டும்தான். ஸோ அதையுமே சில பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா தப்பாக எடுத்துக்கிறாங்க. நீங்கள் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபரில் கொடுக்குறீங்களா என்ன அப்படின்ட்டு. எல்லாருமே கொடுக்குறாங்க. பட் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து கொடுக்கறது வேறு. பட் நம்ம வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்கோம். அதர் ஸ்டேட்லேருந்து ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்கறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்கள். 200 ருபீஸ் எனக்கு சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பார்சலுக்கு. ஒரு 2-3 சிஸ்டர்ஸ் கேட்டிருந்தீங்க, எப்படி சிஸ்டர் இந்த ரேட்டில் கொடுக்குறீங்க, டெல்லியிலேருந்து அனுப்புகிறேன்னு சொல்கிறீங்க, கொரியரே வந்து நிறைய காசு ஆகும்ல எப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு விஷயந்தாங்க, அடுத்தவங்களுக்கு நம்ம நல்லது நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கும் அந்த நல்லது டபுள் மடங்காக திரும்பி வரும் அப்படிங்கிறத நான் ரொம்ப ரொம்ப நம்புகிறேன். அதை நான் நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருக்கேன். எனக்கு அந்த மாதிரி கிடச்சிருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான். இப்போ ப்ரௌனிங்கிறது ரொம்ப ஒரு ஃபேண்டஸியாக போயிட்டுருக்கு. எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருக்காங்க. அப்போ கொஞ்சம் பேர் மட்டும் காஸ்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடாமல் இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் இந்த ப்ரைஸில் இந்த ப்ரௌனி வந்து நான் கொடுத்தேன். வேறு எந்த ஒரு செல்ஃபிஷ்னஸோ ப்ராஃபிட் பார்க்குறக்கோ இதில் இது கிடையாது. இந்த ப்ரௌனிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஒரே அண்ணா தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்காக. ஒரே ஒரு அண்ணாக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பட்டர் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஆயிலில் கேட்டிருந்தாங்க. பட் எனக்கு ஆயில் ப்ரௌனியோட பட்டர் ப்ரௌனி தான் பிடிக்கும். நம்ம ரெசிபி பட்டர் ப்ரௌனி தாங்க, ஆயிலெலாம் சேர்த்தவே மாட்டேன். என் ரெசிபி எனக்கே ரொம்ப பிடிச்சி போச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. வாயில் பிடிச்சி அப்படியே கரைஞ்சே போகுது. ஸோ கண்டிப்பாக ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணுங்கள். 3 days மட்டும்தான் ஆஃபர்.